வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் கறி பலாக்கா வச்சு சில்லி தாங்க செய்ய போகிறோம். இந்த சில்லி 65 வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம். அது போக எல்லா விதமான சத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் அசைவ பிரியராக இருந்தால் இது சாப்பிடும்போது உங்களுக்கு அதே ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த பலாக்கா சில்லி செய்யறதுக்கு சின்ன சைஸில் கறி பலாக்கா எடுத்துருக்கேன். கொஞ்சம் கத்திலையும் கையிலையும் எண்ணெய் தடவிக்கிட்டா சரியாக இருக்கும். மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க. பால் வரும் டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் மேல் தோல் சீவியாச்சு. அதையெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ தேவையான சைஸ்க்கு சின்ன சின்ன பீஸ்களாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சிறுசாக இல்லாமல் ஒரு மீடியமாக துண்டுகளாக நறுக்கிக்கலாங்க. அதே மாதிரி இங்கே நடுப்பகுதியை நம்ம வெட்டி தனியாக எடுத்துடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் நம்ம நறுக்கிக்கிட்ட சில்லி போட சுலபமாக இருக்கும். நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடணும். இப்போ பலாக்கா வேக வைக்கிறதுங்க தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் சிறிதளவு மஞ்சள் பொடி, இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாங்க. அரை அளவுக்கு தான் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பலாக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பலாக்கா வந்துங்க ஒரு 75% பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. குழைய விட்டுறக்கூடாது. வேக வச்சு எடுத்துட்டு தண்ணி வடிச்சுக்கணும். நல்லா ஆறின பிறகு தேவையான மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாம். இப்போ சூடாரிச்சுங்க. தேவையான மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எலும்பிச்சை சாறு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க. பாருங்க, கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசாலாலாம் ஊறுனா சில்லி போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நீங்கள் கையில் வேணுனாலும் உதுத்து விட்டுக்கலாங்க. நான் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு கொஞ்சமாக செவந்து வந்த பிறகு தான் திருப்பி போடணும். அதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிடணும். நல்லா முறுமுறுப்பாக வந்த உடனே எடுக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அருமையாக சுவையில் பலாக்கா சில்லி 65 செய்துட்டேங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இது சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி முறையில் செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.